அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனே. இன்னைக்கு வாஸ்துவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசலாம். சரி, நம்ம மக்கள் யாரை பார்த்தாலும் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கன்னா, பிரம்மாண்டமான வளர்ச்சி அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும், எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும், இதுதான் வேணும், காரு பங்களா இதெல்லாம் வேணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் ஆசைப்படுறோம். ஒரு மனிதனை பற்றி நான் சொல்கிறேன். அவரை இந்த வாரத்தில் நேருக்கு நேராக சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த அனுபவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவர் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 65-70 வயசு இருக்கும் அவருக்கு. ஒரு கம்பெனியோட முதலாளி. அந்த கம்பெனியில் 800 பேருக்கு மேலே ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாரு, அந்த கம்பெனி ஒர்க்கர்ஸு சீனியருக்கெல்லாம் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது மேரேஜ் அப்படின்னா 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா கடனாக கொடுப்பார் கல்யாணத்துக்கு. அவர் சொல்கிறார், இதெல்லாம் நான் பண்ணுறேன், ஏதாவது ஏழைப்பட்ட பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்பு செலவுலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்ல விஷயம். அத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அந்த கம்பெனியில். அவருக்கு கும்மிடிப்பூண்டியில் 300 ஏக்கர் இடம் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் சோழவரம் தாண்டி போனீங்கன்னா நேஷ்னல் ஹைவேல எம்கேஎன் காலேஜ்னு ஒரு காலேஜ் வரும். அந்த காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 10 ஏக்கர் ஃபார்ம் லேண்ட் வச்சுருக்காரு. ஸ்விம்மிங் பூலு, ரெசார்ட் மாதிரி அழகாக வீக்கெண்டு போனால் தங்கிட்டு வரா மாதிரி வச்சுருக்காரு. அவர் சொல்கிறாரு, அந்த ஸ்விம்மிங் பூலில் நாங்கள் ஒன்றும் யூஸ் பண்ணுறதில்ல, அங்கே இருக்கிற வேலைக்காரங்க தான் டெய்லி குளிக்கிறாங்க, அங்கே இருக்கிற பழ வகைகள் மாதிரிலாம் அவங்க தான் அனுபவிக்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் பெருசாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. நான் அவர் எதுக்காக பார்க்க போனேன்னா, ஒரு இடம் ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக போனேன். அப்போ அவர் சொல்கிறாரு, வாங்கி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னா, இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவர் சொல்கிறார், இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. ஈசிஆரில் 10 கிரவுண்டு இருக்குது, சி சைடு 10 கிரவுண்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு திண்டிவனம் பக்கத்தில் எனக்கு இடம் இருக்குது, ஏக்கர் கணக்கில் இருக்குது. நான் சென்னையில் நான் பார்த்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சென்னையில் பெரிய இடம் அது. அவர் பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஏரியாவிலேயே ஒரு லைனாக ஒரு 10 பில்டிங் கட்டி வாடகை விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. 10 பில்டிங்கு ஆல்ரெடி வாடகை வந்துகிட்ருக்கு. சரிங்க, அப்புறம் என்னங்க, நல்லா தானே, இன்னும் ஒரு 4 பிளாட் வாங்கி வைங்க, இல்லை ஏக்கர் கணக்கு பண்ணுமா சொல்லுங்கள், எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க சார். ஒரு 10 கிரவுண்டு ஒரு 20 கிரவுண்டு வாங்கி வைங்க சார், என்கிட்ட இருக்குது சார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இன்னும் வாங்கி நான் என்ன பண்ணுறது? சொல்ல வர்றது மீனிங் புரியுதா? என்னான்னு விசாரித்தா அவருக்கு ஒரு பையன். அந்த பையனுக்கு கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகுது, குழந்தை இல்லை. குழந்தை இல்லை, கரு நிற்கலை. டெஸ்ட் டியூபி இந்த மாதிரி டெஸ்ட் டியூப் பேபி மூலயமா ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் அதுவும் கைகூடி வரலை. காரணம் என்ன? அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுற ஒர்க்கருக்கு ஒரு கல்யாணத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் காசு கொடுக்கறத கடனாக கொடுப்புன்றாரு. கொடுக்கணுன்ற தான் ஒர்க்கர்ஸுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டாலே முடிஞ்சு போச்சு, அவருக்கு கர்மா எல்லாம் கழிஞ்சு போயிடும். சரி, அதுதான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா இவர் இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் இது மாதிரி வச்சு நடத்துறதுனால பிரபஞ்சம் அவருக்கு எப்படிப்பட்ட வீடு கொடுத்துருக்கு தெரியுமா? அவருடைய வீட்டில் வடகிழக்கில் படிக்கட்டு இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அப்படி தான் இருப்பாங்க.
வாஸ்து உண்மையா அப்படின்னா நிச்சயமாக உண்மை தான். இது கண்கூடாக பார்த்து நான் ஒரே ஒரு சின்ன விஷயம், அந்த படிக்கட்டு அந்த வீட்டில் அவர் சம்மந்தப்பட்ட ஒர்க் பில்டிங்லேயும் சரி, அவர் வாடகை விட்டுற பில்டிங்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வடகிழக்கில் தப்பு இருக்கு. அவரை எப்படி பிரபஞ்சம் எப்படி அவருக்கு சேர்ந்துருக்கு பாரு. அப்போ நல்லது பண்ணுங்க, நல்லது நடக்கும். வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கா, யாரையும் கேட்காதுங்க, உடச்சி தள்ளுங்க. அந்த பில்டிங் அதனுடைய தன்மை என்னவோ அந்த தன்மைக்கு ஏற்றாப்பாரி ஆட்களை அது உள்ளே வச்சுக்கும். அந்த பில்டிங் உள்ள அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அந்த பில்டிங் உள்ளே வந்து போவாங்க. மற்றவங்களாம் அந்த பில்டிங் உள்ள அலோவ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணி, வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த வாட்டர் கேன் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் அந்த தண்ணி மாறிடும். அதே தண்ணி எடுத்து போய் குடத்தில் ஊற்றுனீங்கன்னா அந்த குடம் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு அந்த தண்ணி மாறிடும், உருமாறும். அதே தண்ணி எடுத்து போய் ஒரு கலசத்தில் ஊற்றினா அந்த கலசம் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு அந்த தண்ணி உருமாறிடும். அதே தாங்க வீடும் அதே தான். நீங்கள் கட்டுற வீடு என்ன விஷயம், அந்த பஞ்சபூதங்களை எப்படி நீ அமைச்சு அந்த வீட்டை நீங்கள் பில்டிங் கட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை அது கொண்டு வந்து சேர்த்துக்கும் அந்த வீட்டுக்குள்ள. அப்போது நீ வீடு கரெக்டாக பஞ்சபூதங்களுக்கு கரெக்டாக நீ இடம் கொடுத்து நீ கரெக்டாக அதை அமைச்சிங்கன்னா அப்போது உங்களுடைய அந்த வீட்டில் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருப்பாங்க. அப்போது வாஸ்து பிரகாரம் நீ வீடை கட்டிக்கிட்டேன்னா உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும். பணத்து மேலே பணம் படுத்து நீ உருளு. அவர் சொல்கிறத வார்த்தை என்ன, அதெல்லாம் வாங்கி நான் என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன, அதை ஆள்றதுக்கு ஆள் இல்லை, வீட்டில் ஒன்றுமே இல்லை. அடி படுத்த தூக்கம் வருமா யோசிச்சு பாருங்க. நிம்மதியான உறக்கம் எப்படி வரும்? தான் பெற்ற புள்ள அடுத்த சந்ததி இல்லாமல் நிற்குது, எப்படி நிம்மதி இருக்கும் அந்த அப்பா அம்மாவு? இதுதான் சொல்கிறது. இது வீடு 3 தலைமுறையுடைய லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அப்போது வீடு கட்டுறப்போ நிச்சயமாக ஒரு புதுசாக ஒரு பழைய வீடு இருக்குது, வடகிழக்கில் படிக்கட்டு இருக்குது, பாத்ரூம் இருக்குன்னா யாரையும் கேட்க வேணாம், நீங்களே உடச்சி தள்ளிட்டு வேறு இடம் அமைச்சிக்கோங்க. வடமேற்கில் இல்லை மேற்கு மத்தியத்தில் பாத்ரூம் அமைச்சிக்கோங்க. புதுசாக வீடு கட்டுறீங்களா, ஆண்டாள் வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டு வாஸ்து பார்த்து ஒரு வாஸ்து உங்கள் பாவத்தை அவன் கழிச்சிட்டு போட்டோம். அந்த வாஸ்து நிபுணரை வச்சு அந்த வீட்டை இடம் அந்த மண் நீங்கள் வாழறதுக்கு உண்டான மண்ணா? இந்த பூமியில் அவ்வளோ இடம் இருக்குது. நாம் ஒரு இடத்துல கால் ஊன்றி நம்ம வாழறோம், நம்மளுடைய கால் நம்ம அந்த பதத்தை அந்த இடத்துல படுது, நம்ம அந்த இடத்துல பத்துன்னு உறங்க போகிறோம். பூமியில் எவ்வளோ இடம் இருக்குது. அப்போ நமக்குன்னு ஒரு இடம் கடவுளை கொடுக்குறாரு இல்லையா, அந்த இடம் நல்ல இடமானு பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு வாஸ்துக்காரன் தேவை. அப்படிப்பட்ட அந்த பூமி நீ வாங்க வேண்டிய இடம், நீ கட்ட வேண்டிய பில்டிங்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை அது கொண்டு சேர்த்துரும். அப்போ நல்லா அழகாக வாஸ்துப்படி டிராயிங் வரைஞ்சி வீடு கட்டி சிறப்பானதொரு வாழ்க்கை நீங்கள் வாழணும் என்று அந்த திருச்செந்தூர் முருகனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.